முருகனை கும்பிட்டு என்ன பிரயோஜனம் கேட்கிறவங்களுக்கு இந்த பதிவு. முருகனை பற்றி கண்ணதாசன் எழுதின ஒரு வரிக்காக அவருக்கு பல லட்சம் ரூபாய் தொகை சன்மானமா கிடைச்சிச்சுன்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? இது மாதிரி முருகனை பற்றிய அற்புதமான தகவல்களுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு முறை சாண்டோ சின்னப்ப தேவர் தயாரித்த தெய்வம் என்கிற படத்துல மருதமலை முருகனை பற்றி பாடல் ஒன்று எழுத கவிஞர் கண்ணதாசனை கூப்பிடுறாரு சின்னப்ப தேவர். கண்ணதாசனும் இதோ வரேன் அதோ வரேன்னு சொல்லி 2-3 நாட்களா பாட்டு எழுத வராமலேயே இருக்கிறாரு. இது என்னன்னே புரியாத சாண்டோ சின்னப்ப தேவர் நேரா போய் கண்ணதாசன் கிட்ட ஒரு பாட்டு எழுத இத்தனை நாட்களா கூப்பிடுறேன், நீயும் வரமாட்டேங்கிற, என்ன காரணம் கேட்டப்போ கண்ணதாசனும் அது ஒண்ணும் இல்லைங்க ஐயா, என் மகளுக்கு ஒரு விசேஷம் வச்சிருக்கேன், அதற்கு மண்டபம் கிடைக்கிற அது விஷயமா தான் 3 நாட்களா அலைஞ்சுக்கிட்டு இருக்கேன்னு சொல்ல, இவ்வளவுதானா, அதெல்லாம் எங்க அப்பா முருகன் பாத்துக்குவான், நீ முதல்ல அந்த பாட்டு எழுதுற வழியை பாருன்னு சாண்டோ சின்னப்ப தேவர் சொல்ல, சரி மருதமலை முருகனை பற்றி தானேன்னு கண்ணதாசன் எழுதின வரிகள் தான் மருதமலை மாமணியே முருகையா தேவரின் குலம் காக்கும் வேலையாங்கிற பாடல். இதுல தேவரின் குலம் காக்கும் வேலையாங்க வரிகளை கேட்ட உடனேயே ஆனந்த கண்ணீர் விட்ட சாண்டோ சின்னப்ப தேவர் ஒரு பிளாங்க் செக்கை கண்ணதாசன் கிட்ட கொடுத்து, உனக்கு மண்டபம் கட்ட எவ்வளவு தொகை வேண்டுமோ அவ்வளவு அதுல எழுதிக்கோன்னு சொல்றாரு.